இயேசு கிறிஸ்துவின் வல்லமள நாமத்தில் ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். யாவரும் தேவ சமூகத்தில் அப்படி உட்காரலாம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற வேளை, அதைத் தொடர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் 1-2 பேர் ஆமென் முன்பாக கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை சுருக்கமாக மகிமைப்படுத்த கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவார்கள். கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். மார்க் 5:34 அவள் அவளை பற்றி, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு உன் வேதனையை நீக்கி சுகமாயிரு என்றார். மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சிந்த பண்ணை இருக்கும், கத்தை தேடிகளுக்கும் ஒன்றும் குறைப்படாது. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணும் கண்ணை நதியின் காகங்கள் பிடகும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அக்கிரமினாலும் பாவமினாலும் மறுத்தெல்லாம் இருந்து அவங்களே வைப்பித்தார். ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என் பின்னே வாருங்கள், உங்களை மசனே பிடிக்குள்ளாக்குவேன் என்றார். வசங்க உம்படைய நம்பையா முடிச்சுட்டுருங்க. ஜீவன் சிவா அப்பம் 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 நானே நானே. அவர் அவர்களை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை ஒப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் உங்களை உயிர்ப்பித்தார். மத்தேயு 19:19 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். உன்னத மறைவின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடிக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கவேன் என்று சொல்லுவேன். யோபு 28:1-3 வரை உள்ள வசனங்கள். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊட்டி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்கள் வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறேன் என்றார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடா, துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேகரிக்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சை உண்டு பண்ணுகிற மகன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, அவரை கருத்துடனே போற்றி பாடுங்கள். என் கட்டளையையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. ஆமென்.